ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்றைக்கு மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறீங்க. தேங்க்யூ. உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கிறீங்க. நேயர்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை தாராளமாக கமெண்ட்ல கேளுங்க. தேவையான இடத்துல நானும் பதில் சொல்றேன். மாத ராசி பலன்களை பார்க்கும் பொழுது ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மாதம் நீங்க ராசி பலனை பார்க்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எந்த விஷயத்துல நாம எச்சரிக்கையா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஷார்ட் பீரியட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத ராசி பலன்கள் உங்களுக்கு உதவும். மிதுனம். மிதுன ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்துல மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. 9ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் அமர்ந்திருக்காங்க. 10ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல குருவும் அமர்ந்திருக்காங்க. உங்களுடைய ராசி அதிபதி புதன் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு பாக்கியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். மார்ச் 7க்கு மேல புதன் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார். அதே மார்ச் 7ல சுக்கிரனும் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இது ஒரு நல்ல நிலைமை தான். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு மாறுறது ஒரு நல்ல நிலைமை. செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார் மார்ச் 15ஆம் தேதி. அதே மார்ச் 15ஆம் தேதி சூரியனும் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு மாறுகிறார். மாத கிரகங்கள் சூரியன், சனி, புதன், செவ்வாய், சுக்கிரன் இவை எல்லாமே இந்த மாதம் பயிற்சி ஆகுது. உங்களுடைய 9ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் இந்த மாதம் அமருது, பயிற்சியும் ஆகுது. உங்களுடைய 9ஆம் இடம் நல்லபடியா போக்கஸ் ஆயிருக்கிறது ஒரு நல்ல விதமான அமைப்பு தான். ஆனாலும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் மார்ச் 7க்கு மேல நீச்சம் அடைகிறார். இந்த மாத கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன தீமைகள் கிடைக்கும்னு பார்த்தா, மார்ச் 7க்கு முன்னால ஒரு விதமான பலனும், மார்ச் 7க்கு பிறகு ஒரு விதமான பலன்களும் கிடைக்கும். மார்ச் 7 வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். மார்ச் 7க்கு மேல உங்களுடைய ராசி அதிபதி புதன் நீச்சம் அடைகிறார். அது மட்டும் இல்ல, ராகுவோடையும் சேர்றார். அதனால நீங்க சில முக்கியமான முடிவுகளை ஏதாவது எடுக்க வேண்டியிருந்தாலோ அல்லது மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஏதாவது வேலைகள் செய்ய வேண்டியிருந்தாலோ அதை மார்ச் 7க்குள்ள, அதாவது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் உள்ள முடிச்சுக்கோங்க. மார்ச் 7க்கு மேல புதன் நீச்சம் அடைகிறதுனாலையும் ராகுவோட சேர்றதுனாலையும் உங்களால எதையும் தெளிவா யோசிக்க முடியாது. திடமான முடிவுகளை உங்களால எடுக்க முடியாது. ஏற்கனவே எதையும் யோசிக்க முடியாத நிலையில இருக்கிற உங்களை ராகுவும் பீடிக்கிறதுனால உங்களுடைய புத்தியை குழப்பி ஒரு தவறான முடிவு எடுக்க வைப்பார் ராகு. அதனால இந்த மாதம் நீங்க புதிதாக எந்த வேலையும் ஆரம்பிக்காம அமைதியா இருக்கிறது நல்லது. ரொட்டீனா செய்யற வேலையை மட்டும் செஞ்சுட்டு டெய்லி ஆபீஸ் போறது வர்றது, குடும்ப பெண்களா இருந்தா டெய்லி செய்யற வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு அமைதியா இருக்கிறது நல்லது. புதுசா ஒரு வேலைக்கு போறேன், புதுசா ஒரு தொழில் செய்யறேன், புதுசா ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கிறேன் இப்படிங்கிற ஒரு முக்கிய முடிவுகளை நீங்க இந்த மாதம் மார்ச் 7க்கு மேல எடுக்காம இருக்கிறது நல்லது. புதன் நீச்சமாகிறதுனால ஹெல்த் விஷயத்திலையும் இந்த மாதம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. வயதானவர்கள் உங்களுடைய உடல்நிலையை கவனமா பார்த்துக்கணும். வழக்கமா சாப்பிடுற மாத்திரையை நீங்க கண்டிப்பா மறக்காம எடுத்துக்கோங்க. வாக்கிங் போங்க, அளவா சாப்பிடுங்க, நேரமா தூங்குங்க. நீங்க வழக்கமா சாப்பிடுற மாத்திரையை கூட கரெக்டா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இந்த மாதம் ஏற்படும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகி இருக்கிறதுனால வண்டி வாகனத்துல போறப்ப கூட ரொம்ப கவனமா இருக்கணும். செல்போன் பேசிட்டு போறது, ஓவர் ஸ்பீட்ல போறது இதெல்லாம் கூடவே கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக சூழ்நிலைகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையும். குழந்தை பாக்கியத்திற்கும் எந்த தடையும் இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமையும் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். உங்களால அவர்களுக்கும் நன்மைகள் நடக்கும். தொழில் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதனே தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு. ராகு நீச்சமான கிரகத்தினோட பலன்களை கவர்ந்து செய்யறதுல வல்லவர். அதனால புதன் நீச்சமாகி ராகுவோட பிடியில் இருக்கிறதுனால புதன் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளை ராகு பிரம்மாண்டமாக நல்லபடியாக செய்வார். படிப்பு சம்பந்தமான பள்ளி கல்லூரியில வேலைக்கு போறவங்களுக்கும், பள்ளி கல்லூரி இந்த மாதிரி நடத்துறவங்களுக்கும் இந்த மாதம் தொழில் ரொம்ப அருமையா நடக்கும். அது மட்டும் இல்ல, சூரியனும் இந்த மாதம், அதாவது மார்ச் 15ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடம் சூரியனுக்கு மிகவும் அற்புதமான இடம்.
அந்த இடத்துல குருவோட வீட்டுல சூரியன் இருக்கிறது உங்களுக்கு தொழில் விஷயத்துல நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஒரு தலைமை ஏற்கும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபமும் வெற்றியும் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிட்டு தான் இருக்கு. குரு 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 ஸ்தானத்தையும் பார்க்கிறார். 5, 7, 9, 11 இந்த 4 இடங்களும் ஒரு அற்புதமான இடம். இது குருவோட தொடர்புல இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லாமே ரொம்ப நல்லபடியா இருக்கும். குருவோட இந்த நல்ல அமைப்பால புதன் நீச்சமாகிற அந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமாரான மாதமாக தான் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் நீச்சமாகிறார், உங்களுடைய படிப்புக்குரிய கிரகமும் நீச்சமடைகிறார், உங்களுடைய 4ஆம் அதிபதியும் நீச்சமாகிறார். அதனால ஒரு சுமாரான மாதம் தான் இந்த மாதம். படிப்புல ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டிய மாதம். ஒரு சிலர் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமான்னு கூட யோசிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஆனா இந்த மாதம் எந்த முடிவுகளையும் நீங்க எடுக்காம இருக்கிறது நல்லது. இது மாதிரிதான் ராகு கண்ணா பின்னான்னு தாறுமாறா உங்களுடைய புத்தியை குழப்பி யோசிக்க வைப்பார். அதனால முக்கியமான முடிவுகளை இந்த மாதம் மாணவர்கள் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு மாதம் கழித்து எந்த முடிவா இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் தள்ளி போடுங்க. புதன் ராகுவை விட்டு விலகினாலே எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதம் மிதுன ராசிக்கு தொழில் வேலை அமைப்பு ரொம்ப அற்புதமா இருக்கு. திருமண விஷயங்கள், குழந்தை பாக்கியங்கள் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கூட்டு தொழில் செய்யறது, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அடிக்கடி பச்சை வண்ண ஆடையை உடுத்துங்க. பெருமாள் கோயிலுக்கு சென்றும் வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.